படுத்த காலையில் எந்திரிக்கணும்னு சந்தேகம் தான். ஆனால் உடம்பு நல்லா இருந்தால் எந்திரிச்சுக்கலாம். அது மாதிரி எந்திரிச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு வாசல் கொட்டுறத, வீடு கொட்டுறத, சட்டி கலவரத, சாப்பாடு செய்யறத, ஏதோ வேலை செஞ்சு சாப்பிடணுமல்ல. காலையில் எந்திரிச்சதுமே நம்ம நல்ல விதமாக வேலைக்கு போகணும், இன்றைக்கி நல்ல நாளாக அமையணும்னு சாமி கும்பிட்டு தாங்க எந்திரிக்கணும். எந்திரிச்ச உடனே காலையில எல்லாம் வாசு கூட்டி வாசு தொளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நம்ம பொழப்புக்கு வர்றது தாங்க நம்மளுக்கு தெய்வம். காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கணுங்க. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தண்ணி கிண்ணி பிடிச்சி ஊற்றிட்டுங்க, குளிச்சுட்டுங்க, வேலைக்கு நடந்து 3 மைல் போகணுங்க. 3 மைல் போயிட்டு வந்து அப்புறம் 4 மணிக்கு விடுவாங்க. 4 மணிக்கு இங்கே வீட்டில் வந்து துணி புளியா, பாத்திரம் விளக்க, வாசலை கூட்ட, அந்த வேலைங்க. 8 மணிக்கே எந்திரிக்க மாட்டேன். எங்கள் அம்மா என்ன தெரியுமாக்கா செய்யும், காலைல 4 மணிக்கே எந்திரிச்சிருதுல்ல, எந்திரிச்சோடனே வந்து ஃபேன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி போட்டுருங்கக்கா. அதனால தான் இன்னைக்கு காலையில் கூட 2 பேத்துக்கும் சண்டை தான். ஃபேன் ஏர் கூலர்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு எனக்கு சமையல்லாம் பண்ண தெரியும்க்கா. வீட்டில் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு போனால் எங்கள் அம்மா என்ன சொல்லும், நீ ஏன் போட்டு கழுவுதை, போடு நான் கழுவிக்கிடுது அப்படின்றோம். வீட்டை தூக்கிறதுக்கு வாரியலை எடுத்தால் நீ போடு நான் தூத்துக்கிட்டு தான் கடைசியிலன்றோம். இப்போ நான் என்னக்கா செய்வேன். ஆனால் எனக்கு பேர் என்ன தெரியுமா, வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேக்கான்னு என்ன சொல்லுதாங்க எல்லாரும். உண்மையாகவே தான் எங்கள் அம்மா சமையல் பண்ணிடும். இன்னைக்கு காலையில் சுண்டக்காய் போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்துச்சு, அதை காலையில் சாப்பிட்டுட்டு அதனால வேலைக்கு வந்தாச்சு. காலைல எழுந்திரிச்சி 4 மணி 3 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சு வீட்டில் சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு ஆடு மாடை பார்த்துட்டு இருந்தாலும் காலம்பரை 9 மணி ஆகணுன்னே அட்டை கொடுக்க போகணும். இல்லாட்டினா ரிட்டன் திருப்பி விட்டுருவாங்க. இந்த வேலைக்கு தான் போவோம். அட்டைனா குளத்து வேலைக்கு அச்சை இந்த மாதிரி காடு இந்த சர்ச்சு காடு கொடுப்பாங்க. அதை நேரம் வீட்டுக்கு முடுக்கி விட்டுருவாங்க. திருப்பி மறுநாத்து தான் போகணும். அந்த காடு நம்ம பேர் இருக்கும், அந்த பேர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும். நம்ம பேர் எல்லாம் போகணும். இந்த ஆள் வேலை பார்க்காங்கன்னு நம்மளுக்கு சம்பளம் பேங்கில் ஏறும். எந்த வேலைக்கு இது? குளத்து சைடு 100 நாள் வேலை. அதை வமட்டி வச்சு கீழே குளத்துல மண்ணாக கிடக்கும். அதை அள்ளி அள்ளி 10-20 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க ஒரு குளிக்கு. அதை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நம்ம கரையில் கொட்டணும். அந்த வேலைக்கு இப்போ நான் நைட் 2 மணிக்கு எந்திரிக்கும், கடலுக்கு போகிறோம், மீன் பிடிச்சி தொழிலெலாம் பார்க்கும். பாட்டு ரொம்ப அசதியில் வந்து சேர்றோங்க. அது மீன்லாம் கழிச்சு விற்கும். ஒரு 10-10:30 ஆயிடுது கூட்டு போகிறதுக்கு. வெயில் அப்படி தான் அடிக்கி போயிடும். கூட்டு போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு படுத்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிக்கும். எந்திரிச்சு வந்து மறுபடியும் வலை பார்க்கணும் கொண்டு வரோம். சத்தம் போடுவாங்க, மண்ணை மாதிரி சத்தம் போடுவாங்க. போங்களேன் அப்படின்னு சத்தம் போட்டு நம்ம பாடு வராண்டியான். அப்போ ஏத்தனெலாம் பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துட்டு வந்து மறுபடியும் எங்கேயாச்சும் சுற்றுவோம். சுற்றிட்டு அப்படி இப்படி அலைவோம். அதோட சரி. இப்போ காலையில் எழுப்பி ஒரு 3 மணிக்கு நம்ம எழுப்பினா போய் தொழில் போகணும். இங்கே உள்ள இருக்குது. இப்போ நம்ம வல்லம் தொழிலுக்கு அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லினா ஒரு 3 மணி போனால், இப்போ இந்த நெத்திலி சீசனுக்குலாம் வந்து இப்போ பெய்யாச்சுன்னா நெத்திலி பட்டுன்னு சொல்லி சொன்னால் சாயந்தரம் நைட்டு வர வேலை இருக்குது. வேறு சாதா தொழில் இப்போ வேறு மீனவர்களுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ காலைல ஒரு 4 மணி அந்த டைமுக்கு போகிறா இருந்துன்னா 10 மணி 12 மணி தான் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கே குளிச்சு எடுத்துகிட்டு சாப்பிட்டு ஒரு 1 மணிக்கு தூக்கம் அடையும். திரும்ப இங்கே வந்து அதில் ஏதாச்சும் வலைகள் கிழிஞ்சு ஏதாவது கிடந்துருன்னா அதை கட்டணும். அது 5 மணி வரை கட்டிட்டு அதுக்கு திரும்ப ஒரு நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு.